இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று வரை, அவர் இருக்கின்ற காலம் வரை, அவர் வாழ்கின்ற காலம் வரை போராட்டத்திற்கென்று ஒரு வரலாறு படைத்த தலைவர். அகில இந்தியாவெங்கும் சமூக நீதி போராட்டத்திற்கு மருத்துவர் ஐயா தலைமை தாங்க மாட்டாரா என்று இந்தியாவெங்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான தலைவர்கள் ஏங்கினார்கள். தமிழகத்தில் எங்கே போராட்டம் நடந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைக்காக எந்த பகுதி மக்கள் போராடினாலும், அல்லது ஒவ்வொரு ஜாதியும் தன்னுடைய சமூக நீதிக்காக, அவர்களுடைய வாழ்வியலுக்காக போராடினாலும், அந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா ஆதரித்து ஒரு அறிக்கை விடமாட்டாரா என்று இன்று வரை இயங்குகிறார்கள். காரணம், போராட்டம் என்றால் மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா என்றால் போராட்டம். போராட்ட களத்தின் நாயகன் மருத்துவர் ஐயா தான் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்தார் அன்புமணி அவர்கள். நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வெளியானது. அதை பார்த்து என்னை போன்ற பலர் அதிர்ச்சி அடைந்தோம். காரணம் என்ன? மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் யார் போராடினாலும் அவர்கள் போராட்டத்தை ஆதரிக்க, அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள மருத்துவர் ஐயா வருகிறார் என்று சொன்னால், மருத்துவர் ஐயாவை வரவேற்க அந்த போர்க்களத்திலே நிற்கின்ற மக்கள் காத்து கிடந்தார்கள். மருத்துவர் ஐயா வந்தால், மருத்துவர் ஐயா வந்து நம்முடைய போராட்டத்தை ஆதரித்தால், மருத்துவர் ஐயா வந்து நம்முடைய போராட்டத்தில் கலந்து கொண்டால் நம்முடைய கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கும் என்று தமிழ்நாடே நம்பியது, இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறது. வயது மூப்பின் காரணமாக சில நேரங்களில் களத்தில் வந்து போராட முடியாமல் இருக்கிறாரே தவிர, இன்றைக்கும் அவர் உள்ளத்தில் போராட்ட உணர்வு மட்டும்தான் கொதித்து கொண்டிருக்கிறது. அவர் இன்றைக்கும் போர்க்குணம் படைத்த தலைவராகத்தான் மருத்துவர் ஐயா இருக்கிறார். ஆனால் அன்புமணி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் அந்த பகுதி மக்கள் குடி தண்ணீர் பிரச்சனைகளுக்காக வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள். அந்த வழியாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக போன அன்புமணி அவர்களை யாரோ சிலர் தூண்டிவிட்டு அந்த மக்களோடு போய் அமர்ந்து, அவர்கள் போராட்டத்தை ஆதரிப்பதாக சொல்லுங்கள், உங்களுடைய செல்வாக்கு வானளவு உயர்ந்துவிடும் என்றெல்லாம் இல்லாத கட்டு கதைகளை கூறி அன்புமணியை போய் அந்த போராட்ட களத்தில் அந்த மக்கள் முன்னால் அமர வைத்து விட்டார்கள். அங்கே இருந்தவர்கள் கொதித்து போனார்கள். யாரை பார்த்து? அன்புமணியை பார்த்து. ஏதோ அந்த கூட்டத்தில் வரக்கூடாத ஒருவர் வந்து, வரக்கூடாத ஒருவர் அந்த போராட்டத்தை ஆதரிப்பதை போல அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அன்புமணியை பார்த்து, எங்கள் தொகுதி எம்பியே வரவில்லை, அவர்களுக்கே அக்கறை இல்லை, எங்கேயோ இருந்து வந்த ஒரு எம்பி, நீங்கள் என்ன எங்களுக்கு சாதிக்க போகிறீர்கள், நீங்கள் முதலில் கிளம்புங்கள் என்கிறார்கள். அங்கே அன்புமணி தரப்பில் ஒருவர் முந்திரிக்கொட்டைத்தனமாக, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு முதலில் இடத்தை காலி பண்ணுங்கள் என்று அந்த மக்கள் அவர்களை துரத்தாத குறையாக பேசி இருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுதுதான் நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், மருத்துவர் ஐயா நம்முடைய போராட்டத்தை ஆதரிக்க மாட்டாரா, நம்மோடு இந்த போராட்ட களத்திலே கலந்து கொள்ள மாட்டாரா என்று ஒரு காலத்தில் மட்டுமல்ல, நேற்று வரை தமிழகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா இருக்கும் வரை ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட போராட்ட களத்தின் நாயகனாக வாழ்ந்த மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சியை அபகரித்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான் என்று சொன்ன அன்புமணி அவர்கள் மீது மக்கள் எப்படி நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. அன்புமணி அவர்கள் போராட்ட களத்தில் வந்து நம்மோடு நின்றால் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அந்த மக்கள் நினைத்திருந்தால், அன்புமணியை அந்த போராட்ட களத்திலே அவர்களோடு அமர்வதற்கு அனுமதித்திருப்பார்கள். அன்புமணியால் ஒரு பிரச்சனையும் தீராது,
அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாகும் என்று அந்த மக்கள் நினைத்த காரணத்தால் தான் அன்புமணி அவர்களை அங்கே அமரக்கூட விடாமல் அந்த மக்கள் விரட்டாத குறையாக விரட்டி இருக்கிறார்கள். அன்புமணியை பற்றி ஒரு காலத்தில் நான் நினைத்ததெல்லாம் இன்றைக்கு பகல் கனவாகிவிட்டது. நான் அதிகம் வரலாற்றை படிப்பவன். வரலாற்றை படிக்கின்ற பொழுது அமெரிக்காவில் கருப்பர் இன விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற ஒரு தலைவர் கருப்பர் இன விடுதலை வேண்டுமென்று தொடர்ந்து போராடினார். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற தலைப்பில் அவர் உரையாற்றிய சொற்பொழிவு உலகத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அது வேத புத்தகமானது. அந்த மார்ட்டின் லூதர் கிங் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று பேசிய ஒரு வருடத்திற்கு பிறகு எந்த தேதியில் அந்த தலைப்பில் பேசினாரோ அதே தேதியில் சுட்டு கொல்லப்பட்டார். கருப்பர் இன மக்களுக்கான கொடுமைகளும் தொடர்ந்தது. அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய பெயரும் மார்ட்டின் லூதர் கிங் தான். கருப்பர் இன விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் பெயர் சீனியர் மார்ட்டின் லூதர் கிங். அவருடைய மகன் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங்குடைய கனவை நனவாக்க மார்ட்டின் லூதர் கிங்குடைய கொள்கைகளை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்து அந்த கொள்கைகளுக்காக போராடி கருப்பர் இன விடுதலை அமெரிக்காவிலே கிடைத்தது. கருப்பர் இன விடுதலைக்காக பாடுபட்ட சீனியர் மார்ட்டின் லூதர் கிங்கை நான் ஐயாவிற்கு நிகராக இன்றைக்கும் போற்றுகிறேன். நான் எதிர்பார்த்தது மார்ட்டின் லூதர் கிங்குடைய மகன் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங்கை போல அன்புமணி வருவார் என்று எதிர்பார்த்தேன். கடைசியில் போராடுகின்ற மக்கள் நம்பிக்கையை இழந்து போராட்ட களத்திற்கு வந்த அந்த மக்கள் அன்புமணி வந்தால் இருப்பதும் தொலைந்து போய்விடும் என்று நினைக்கின்ற அளவிற்கு போராட்ட களத்தை விட்டு வெளியே போய் இவரால் எந்த போராட்டத்திலும் தீர்வு கிடைக்காது என்று அந்த மக்கள் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளாக்கி விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய கனவுகள் கலைந்து விட்டது, எதிர்காலம் சூன்யமாகிவிட்டது என்ற முடிவுக்கு தான் வரவேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.